அன்னதான கந்தன் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானுக்கு ஆவணி மாதத்தில் வரும் பூரணியில் தீர்த்த உற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறும். கோவில் கிணற்றுக்கு அருகே வள்ளிக்கொடி முளைக்கும் பொழுது கொடியேறி திருவிழா ஆரம்பமாகி 15 நாட்கள் நடைபெறும். தேர் திருவிழாவின் போது சந்நிதி முருகனுக்கு முன்பாக காவடி, கரகாட்டம், பாட்காவடி, கற்பூரச்சட்டி, தூக்குக்காவடி என்றும் தேரின் பின்னால் அங்கப்பிரதட்சணை செய்யும் அடியார்கள், இவற்றின் பின்னால் வரும் பஜனை குழுக்கள், உருக்கொண்டு தன்னை மறந்து ஆடும் பக்தர்களின் காட்சிகள் இவை எல்லாம் மனதை உருக வைத்துவிடும். தொலைக்காட்சிகளில் நேர்முக வர்ணனையாளராகவும் ஆலயங்களில் சமய சொற்பொழிவாளராகவும் அல்வாய் நேசன் என்று எல்லோராலும் அன்பாகவும் அழைக்கப்படுபவரும் எனக்கு மிகவும் நெருக்கமானவரும் ஆகிய திரு தவனேசன் அவர்களுடன் இணைந்திருப்போம். அருமையான ஒரு பொழுதிலே தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய மகோற்சவ பெருவிழா பக்திபூர்வமாக இடம்பெற்று இன்றைய நாள் 8ஆம் திருவிழா சிறப்பாக இன்று மாலை திருவிழா இடம்பெற்றிருக்கிறது. அற்புதமாக மேல்பெருமான் அலங்கார நாயகனாக அன்னதான கந்தன் நந்தி வாகனத்திலே எழுந்தருளி, இடவ வாகனத்திலே எழுந்தருளி பக்தர்கள் புடைசூழ அலங்கார நாயகனாக வந்த காட்சியை பார்த்தோம். இலங்கையிலே இருக்கக்கூடிய ஆகமம் சாராத வழிபாடு கொண்ட ஒரு தலம் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயம். பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகளை தன்னகத்தை கொண்ட ஒரு பெருந்தலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த தலத்திலே கால்தடம் பதிக்க நாங்கள் கொடுத்து வைத்த நாங்கள் அருமையான இந்த வேளையிலே அற்புதமாக பக்தர்கள் எல்லாம்
தங்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்ற செல்வச் சன்னதியிலே நிறைந்திருக்கிறார்கள். ஒரு மாலை பொழுது மாலை திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கலையை வடிவமாக இருந்து அற்புதமாக விற்றிருக்கின்ற தமிழுக்கு தலைவன் முருகன், அலங்கார ரூபனாக இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு கடந்த 4ஆம் திகதி 4/8/2024 அன்று கொடியேற்ற வைபவம் இடம்பெற்றது. இங்கு கொடித்தம்பம் இல்லை, ஆனாலும் வள்ளிக்கொடி முளைத்தலோடு உற்சவம் ஆரம்பமாகி அதைவிட ஆலயத்தினுடைய முகப்பிலே செவற்கொடி கம்பீரமாக பறக்க விடப்பட்டிருக்கிறது. அற்புதமாக கேடகம் அங்கே சிறப்பை தர அற்புதமாக இருக்கக்கூடிய தொண்டைமனாறு செல்வச்சன்னதியினுடைய ஒரு திருத்தலத்தினுடைய பெருவிழா ஆரம்பமாகி கேடகத்திலே அற்புதமான மாவிலைகள் கட்டப்பட்டு கேடகம் சிறப்பாக அந்த இடத்திலே பிணைத்துவப்படுத்தி பெருமான் அந்த கேடகத்திலே வலம் வந்து திருவருளை தருவது முதலாம் நாள் கொடியேற்ற உற்சவத்தன்று. அதற்கு பின்னர் தொடர்ந்து பகல் திருவிழா, மாலை திருவிழா என்று 2 திருவிழாக்கள் சிறப்பாக இடம்பெறுகிறது. ஆலயத்தை சூழ பல அன்னதான இடங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அன்னதானம் சிறப்பாக இடம்பெறுகிறது. அதே போல எதிர்வருகின்ற 18ஆம் திகதி தேர் திருவிழா. சித்திர தேரிலே 3 தேர்கள் வலம் பெறுகிற ஒரு தலம் தொண்டைமனாறு செல்வச்சன்னதியார். இலங்கையிலே மிக உயரமான தேரை கொண்ட ஒரு சித்திர தேரை கொண்ட தலம். இப்போது அந்த தேர் எரியூடப்பட்டாலும் அந்த தேரினுடைய மகிமை இன்றைக்கும் மங்காமல் இருக்கிறது. அவ்வாறான ஒரு தலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தேர் திருவிழா எதிர்வருகின்ற 18/8/2024 காலை பொழுதிலே நல்லதொரு சுபவேளையிலே சித்திர தேர் வலம்பெற அடியார்கள் வடம் பிடித்து வர அற்புதமான தேர் திருவிழா இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 19ஆம் திகதி 19/8/2024 காலை பொழுதிலே தீர்த்தோற்சவம் அருமையான தீர்த்தக்கேணியிலே அங்கே செந்தாமரை தீர்த்த தடாகத்திலே இடம்பெற இருக்கிறது. எல்லாம் வல்ல அற்புதமே வடிவமாக இருக்கிற தொண்டைமனாறு செல்வச்சன்னதியானை பணிவார்க்கு ஒரு குறை இல்லை. அவ்வாறான ஒரு அற்புதத்தை செருகின்ற தொண்டைமனாரிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு பொழுதிலே தொண்டைமனாறு செல்வச்சன்னதியானுடைய அருள் நாடெங்கும் பரவுகிற வேளை நாமும் இன்றைய நாள் இந்த நிகழ்வுகளோடு சங்கமித்திருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த சேனலை நீங்கள் பாருங்கள். அற்புதமாக இருக்கக்கூடிய பல கதமங்களோடு உங்களோடு வளர்ந்து வருகின்ற ஒரு மாணவன், பல நிகழ்வுகளை உங்கள் முன்னே கொண்டு வருகின்ற ஒருவர் என்ற அந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்திலே அவரையும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இந்த நிகழ்வுக்கு நாங்களும் இன்றைய தினம் உங்களோடு சங்கமித்திருக்கின்ற நான் என்றும் வசந்தம் FM, கேபிட்டல் டிவி மற்றும் ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளராக உங்களோடு வலம் வருகின்ற உங்களில் ஒருவனாய் யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் உன்னேசன் ஆகிய நான் அவருக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்து இன்றைய சந்தர்ப்பத்திலே என்னோடு இணைந்திருப்பதமைக்கு அவர் நீண்ட நாள் என்னோடு இணைய வேண்டும் என்று விரும்பினார். இன்று அந்த சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கிறது. அவருடைய அந்த சேனல் உங்களுடைய கரங்களினாலே நீங்கள் அதனை அழுத்தி அந்த ஒரு சந்தர்ப்பத்தை, அந்த வலையொலியை, அவருடைய அந்த வலையொலிக்கு உங்களுடைய சப்போர்ட், அதாவது ஆதரவை கொடுத்து அவருடைய அந்த வலையொலி நீண்டதொரு பெருங்கதம்பங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வலையொலியாக திகழ வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.